உளுந்து அடை செய்கிறதுக்கு நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு, இந்த கப்பு நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து. நான் வந்து இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து, உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அந்த உளுந்து கூட ஒரு 1/4 கப், அதே உளுந்து 1 கப் எடுத்தோலே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி. நீங்கள் வீட்டில் எந்த இட்லி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இட்லி அரிசி நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். உளுந்து ஊற வச்சு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம், ஏன்னா கொஞ்சம் அடை பக்குவத்தில் தானே அரைக்கணும். அதனால் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி இல்லாமல், சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரைப்போம். இதுக்கு அப்படிலாம் இல்லை, தண்ணியெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அளவுக்கு அதிகமாக தண்ணியும் நம்ம சேர்த்துடக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருவோம். அவ்வளோதான், பாருங்கள், மாவு வந்து அரைச்சாச்சு. சூப்பராக அரைச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கூட ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக அடை மாதிரி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். அடுத்து கலந்துருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி தேவையில்லை, ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் அப்படியே ஒரு பன் தோசை மாதிரி எடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது உடனேவே நம்ம சாப்பிட்லாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்படியே எடுத்து ஊற்றி நம்ம சாப்பிட்றதா. சட்னியோ இல்லை எது உங்களுக்கு என்ன சைடிஷ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஊற்றிடலாம், தோசை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் கல்லும் பாருங்கள், ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசு பண்ண வேணாம், இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும். மேலே நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இரும்பு தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா முதல்லையே எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் நல்லெண்ணெய், இந்த மாதிரி நெய், இந்த மாதிரியெல்லாம் ஊற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெய் சாப்பிட மாட்டிங்கன்னா மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஆனாலும் நல்லெண்ணெய் தான் நல்லது. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அடியில் அப்படியே கலர் அப்படியே தகன்னு தங்க மாதிரி மின்னுது அடியில். அதே போல் சாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாஃப்ட்டு நம்ம நல்ல பஞ்சு தோசை மாதிரி இருக்கும். எப்பயும் நம்ம ஒரே போல் அரிசி நிறையாவும் உளுந்து கம்மியாகவும் போட்டு தோசை ஊற்றுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம உளுந்தில் தோசை செஞ்சுருக்கோம். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். இதுக்கு உங்களுக்கு என்ன சட்னியோ குழம்போ இல்லை ஸ்வீட்டாக சர்க்கரை வச்சு சாப்பிட்னா கூட சாப்பிடுங்க, உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட். அவ்வளோதான், எடுத்துருவோம். இதை உங்களுக்கு பணியாரமாக ஊற்றி நல்ல எண்ணெய் நிறைய ஊற்றி பணியாரம் போல் ஊற்றி சாப்பிட்றதுனா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க அவ்வளோ சாஃப்டாக, அப்படியே தொட்டாலே அமுங்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். காலையில் நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு அவசரமான நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணுன்னா இது வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம். ஏன் மெலிசா வராதா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதனால் நான் மெலிசாவும் ஊற்றுறேன். நல்லா மெல்லிசாவும் வரும். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேப்பா, சரி சாரி, பார்த்துக்கோங்க. பின்னாடி திருப்பி போட்டுருமே இவ்வளோ சூப்பராக கலர் பாருங்கள். ஆனால் மொறுமொறுன்னெலாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் கலர் மட்டும் சூப்பராக வரும். நல்ல பஞ்சு தோசை சாப்பிடணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் தோசை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செய்ய போகிறோம், அதாவது அடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 1 கப், இது வந்து 200 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம கையில் 1 கையளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கலரிசியோட பச்சரிசி போட்டோன்னா நல்லா தோசை வந்து நமக்கு முறுமுறுப்பு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கோங்க. இது 2 ஊறி வர்றதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால தான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ 2 கழுவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஒரே 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்தில் ஊறிடும், இருந்தாலும் 1 மணி நேரம் ஊற வைக்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும் டைம். நல்லா அரிசி
பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்துடும். அரிசி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது. நம்ம கையில் சும்மா லைட்டாக இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சா ஒரு பிடி இருக்கணும். அந்த மாதிரி அரிசி போட்டால் போதும். அவ்வளோதான். இதை ஊறட்டும், 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். பருப்பு அரிசி ஊற வச்சு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியோடு தான் போட்டு அரைக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிட்டா போதும். கடைசியில் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு போட்டாச்சு. இது கூடவே 3 வரமிளகாய், 3 மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. அதிக மிளகாய் போட்டாலும் கலர் மாறிடும். அதனால ஒரு 3 நான் போட்டிருக்கேன். இது போல் 2 பல் பூண்டு, அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அவ்வளோதான். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதே தண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கலர் வந்து நல்ல மஞ்சளாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள், பருப்பு சும்மாவே மஞ்சளாக தான் இருக்கும். நம்ம தோசை ஊற்றுறப்ப கொஞ்சம் லைட்டாக லெமன் எல்லோ கலரில் இருக்கும். இனி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்தோன்னா இனி அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் கிடைக்கும். அதுக்காக இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். அரைச்ச மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு உப்பெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். நல்ல கமகமகமன்னு மணக்கும். அதுக்காக கொஞ்சம் மல்லித்தலை, ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம், பருப்பு போடுறதுனால சிலருக்கு வந்து ஆகாது, அதனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ கலந்துருவோம். சும்மா லைட்டாக ஒரு 2-3 பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த மாதிரி தோசை வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 200 கிராம் பருப்பும் ஒரு கைப்பிடி அரிசியும் போட்டோம்னா அருமையாக ஒரு தோசை செஞ்சலாம். தண்ணியோட பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அதனால் இந்த பக்குவம் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மாவை மூடி போட்டு ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்கள், அடுத்து நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சு. அப்படியே மேலே கொஞ்சம் நம்ம வந்து வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன். நீங்கள் நெய் ஊற்றுறதுனால ஊற்றிங்க, நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை ஊற்றி தோசை செய்யுங்க. அவ்வளோதான். நல்ல தோசை கலர் மாதிரி வந்துருச்சு. எடுத்துடலாம். மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி கையிலே திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான். சூப்பராக தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு. உங்களுக்கு சவுண்டு கூட கேட்கும்னு நினைக்கிறேன், மொறு மொறுன்னு இருக்க சவுண்டு. இதே போல் தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் மீதி தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றி நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி மேலே எண்ணெய் நெய் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். சூப்பராக தோசை வந்து நல்லா மொறு மொறுப்பாக வரும். டேஸ்ட்டு வந்து அந்த பருப்போட டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்காது. அந்தளவுக்கு ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது தோசை பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துட்டுருக்கு. அதனால் தோசை எடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா கலர் மாறும். ஆனாலும் வேணாம், இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டாலே போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக அது கூடவே கடலை மாவு 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு 3 பல் பூண்டு, வரமிளகாய் 5, அடுத்து இதில் உருளைக்கிழங்கு ஒன்று, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்கேன். இதை வெட்டி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இது போல் சின்னதாக வெட்டி ஒரு உருளைக்கிழங்கு. அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சட்டுன்னு அப்படியே அரைச்சி தோசை ஊற்றிடலாம். இப்போ அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இது கூட உங்களுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா, தண்ணி சேர்க்கணும், உப்பு தண்ணி எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவு பக்குவம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. உப்புமே பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே உப்பு போட்டிருந்தேன் இல்லையா, அதனால இப்போ உப்பு போட தேவையில்லை. அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்றது தான்.
தோசைக்கல் நல்லா காய விட்டு அப்படியே தோசை ஊற்றுவோம். சுருக்குன்னு தோசைக்கல் காஞ்சதுனாலே தோசை சூப்பராக வரும் பாருங்கள். மேலே இந்த மாதிரி அப்படியே எண்ணெய் நெய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதையை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சூப்பராக வேக வச்சு எடுத்து பாருங்க எப்படி மொறு மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அருமையான ஒரு தோசை. நான் வந்து மூடி வச்சு தோசை ஊற்றிட்டேன், அதனால் திருப்பி போட தேவையில்லை. அவ்வளோதான், எடுத்துடலாம். இதுக்கு ஒரு கார சட்னி மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு, இதை வந்து நல்லா அடிச்சிடலாம். முட்டை வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 2-3 பச்சை மிளகாயை இது சேர்த்துடலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்துருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கலந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கலந்துருவோம். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. நம்ம தோசை மாவு பக்குவத்தை விட கொஞ்சம் தண்ணியாக கலந்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை, அப்படியே நம்ம ஊற்றிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுமே ஒரு 2 கரண்டி மாவு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஆம்லேட் எந்த அளவுக்கு விரிச்சு விடுவோமோ அது போல் விரிச்சு விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். நம்ம எப்பயும் தோசை ஊற்றி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரியா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் கிடையாது. தோசைக்கல்லையும் ஊற்றலாம். சரி, நம்ம பேன் முன்னாடியே இருந்துச்சுனால பேனில் எடுத்து நான் ஊற்றிட்டேன். நீங்கள் தோசைக்கல்லையும் ஊற்றலாம், பேன்லேயும் ஊற்றலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஈஸியாக திருப்புறதுக்கு வருது பார்த்திங்களா, அதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், தோசை ரெடி. இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி சுற்றி விடுறதுக்கு. அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள். அதை விட இது மெலிசா, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினேன், அதனால இது மெலிசா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெலிசா இருந்தால் தான் நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா. அவ்வளவுதான், நம்ம தோசை ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நல்லா அப்படியே கையில் சுற்றியே எடுத்துடலாம் போல், அவ்வளவு ஈஸியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கூட வந்து நம்ம ஒரு முட்டை சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் வந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும். 1/4 கிலோ கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதையே கழுவிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றி கழுவிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சாச்சு. இதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அடுத்து வரமிளகாய் ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் இதை லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த போல் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதே இதில் சேர்த்துடலாம். நம்ம கழுவி வச்சதுலேயே அது லைட்டாக ஊறி இருக்கும், எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொலகொலப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் குருணையாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக குருணையாகவும் கொஞ்சம் மாவாகவும் இருக்கும். நம்ம எப்பயுமே இட்லிக்கெல்லாம் மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். போட்டதுக்கப்புறம் 1/4 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், அளவுக்கு அதிகமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஏன் சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கிறப்போ லைட்டாக அடியில் வந்து நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு சேர்க்காம கூட நீங்கள் இதை செய்யலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், கெட்டியாக தான் இருக்குது. நம்ம எப்போயும் தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துடலாம். மாவு வந்து கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தோசை எடுத்து ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு கலந்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எதுக்காக அந்த 5 நிமிஷம் ஊற வச்சோன்னா, அந்த ரவை 1 2 இருக்கும் பார்த்திங்களா, அது ஊறுறதுக்காக மட்டும்தான் அந்த 5 நிமிஷம். இல்லை நீங்கள் அந்த ரவை நல்லா தான் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே கூட அப்படியே நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக வரும் அப்படின்லாம் கிடையாது, மொறுமொறுப்பே இருக்காது. லைட்டாக அந்த அடியில் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதில் மட்டும்தான் மொறுமொறுப்பு இருக்கும், மேலையெல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும். ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் வெங்காயம் இல்லாமலே இந்த மாதிரி தோசை செய்யலாம். இல்லை மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே லைட்டாக நீங்கள் வெங்காயம் தூவிட்டு கூட தோசை ஊற்றிக்கலாம். சூப்பர். எப்பயுமே நம்ம பார்த்திங்கன்னா கோதுமை ரவையில் உப்புமா செய்வோம், கிச்சடி செய்வோம், இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருப்போம். இந்த மாதிரி அடை தோசையும் இந்த மாதிரி ரவையில் செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். வெள்ளை ரவையில் கூட இது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே டிஃபனுக்கு பண்ணுறதுக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் 5 நிமிஷம் தான் இது செய்கிறதுக்கு தேவைப்படும். அந்த 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு. எடுத்துக்கலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா கோதுமை ரவை போலையே இல்லை பாருங்கள், கலர் எவ்வளோ அருமை. கோதுமை ரவை போலையே இல்லை பாருங்கள், கலர் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அடுத்து இன்னொரு தோசை நம்ம வெங்காயம் போட்டு ஒரு தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், வெங்காயத்தை தூவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து உதிர்ந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு இப்படி அமுத்தி விட்டுருங்க. அப்போ அந்த மாவோட அந்த வெங்காயம் அமுந்திரும் பார்த்திங்களா, அப்போ நம்ம திருப்பி போடுறப்ப வெளியில் வராது. வெங்காயம் போடுறது போடாது உங்கள் விருப்பம், இந்த மாதிரி மேலே தூவுறது. ஆனால் தூவிக்கிட்டால் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா கடிப்படுறப்போ நல்லாயிருக்கும். இப்போ திருப்பிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் அரிசி மாவு நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதனால தான் அந்த மேலே இந்த பாருங்கள் இங்கெல்லாம் மொறுமொறுப்பாக தெரியும். அந்த அரிசி மாவு போடலைன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக தெரியும். அதனால தான் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த லேயர் வந்து நல்லா மொறுமொறுப்பாக தெரியும். பார்த்திங்களா வெங்காயம் எப்படி அப்படியே இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி விட்டுறணும். நீங்கள் மாவை ஊற்றின உடனே வெங்காயத்தை தூவி இந்த தோசை கரண்டியை வச்சு அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த மாவுக்குள்ளே அந்த வெங்காயம் போயிடும். அதனால அது வெளியில் வராது. அதுதான் சும்மா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மேலே தூவுனதுமே திருப்பி போடுவாங்க பார்த்திங்களா, அப்போ வெங்காயம் பூரா தோசைக்கல்லில் இருக்கும், தோசையில் வெங்காயமே இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தோசையில் நல்லா நிற்கும். அவ்வளோதான், சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். வெங்காயம் போட்டு ஒரு தோசை செஞ்சிட்டோம், வெங்காயம் போடாமையும் ஒரு தோசை செஞ்சிட்டோம். நீங்களும் இது போல் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.